2026 நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் அறுதி பெரும்பான்மை பெறும், தனிப்பெரும்பான்மை பெறும், கூட்டணி அரசுக்கு அவசியமே இல்லாத அந்த அளவுக்கு வெற்றி பெறும். அந்த கூட்டணியிலே தோள் கொடுத்து உதவி கொண்டிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த வெற்றிக்காக நாங்கள் எங்களுடைய அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி திமுக கழகத்தின் வெற்றிக்காக, கூட்டணி கட்சிகளினுடைய வெற்றிக்காக பாடுபடுவோம், உழைப்போம், அந்த வெற்றியை குவிப்போம் என்பதை அதைத்தான் நாங்கள் தீர்மானமாக பிரகடனம் செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, வருகிற செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்தநாள் விழாவை தொடக்கத்திலிருந்து ஆண்டுதோறும் தவறாமல் மாநாடுகளாக நடத்தி வந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஆண்டு செப்டம்பர் 15 திருச்சி மாநகரில் அந்த மாநில மாநாட்டை நடத்துவதென்றும், அந்த மாநில மாநாட்டுக்கு ஆயத்தப்படுத்துகின்ற வகையில் தமிழகத்தை 7 மண்டலங்களாக பிரித்து அந்த மண்டலங்களில் நாளை மறுநாள் 1ஆம் தேதி முதல் கொண்டு செயல் வீரர்கள் கூட்டங்களை ஒவ்வொரு மண்டலத்திலும் 5 மாவட்டம், 6 மாவட்டம் அல்லது 7 மாவட்டம் இருக்கும். அந்தந்த மாவட்ட கழகங்களை அவர்கள் கூட்டி அவர்கள் அந்த மண்டல செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று அதற்கு தீர்மானம் செய்து பல்லாயிரக்கணக்கிலே ஒவ்வொரு மண்டலத்திலும் அந்த செயல் வீரர்கள் கூட்டத்தை மாநாட்டின் வெற்றிக்காக நடத்துவதென்றும், அதைப் போலவே தேர்தல் களத்துக்கு தயாராகின்ற விதத்தில் வாக்குச்சாவடி பூத் கமிட்டிஸ், வாக்குச்சாவடி குழுக்களை ஆங்காங்கு அமைப்பதென்றும், அதற்குரிய ஆயத்த பணிகளை மாவட்ட கழகங்கள், மாவட்ட செயலாளர்களின் முயற்சியால் அவர்கள் ஏற்பாடு செய்வதென்றும் தீர்மானிக்கப்பட்டது. ஆகவே இந்துத்துவா சக்திகள், சனாதன சக்திகள் அவர்கள் ஒன்று சேர்ந்து அலகாபாத்திலே சில மாதங்களுக்கு முன்பு ஒரு மாநாடு நடத்தினார்கள் 2 நாள். அதிலே கடைசியாக ஒரு பிரகடனம் செய்திருக்கிறார்கள். தர்ம சத்வத் என்ற தலைப்பிலே 32 பக்கம் அந்த பிரகடனம். அந்த பிரகடனத்தினுடைய முதல் பாராகிராஃபிலேயே இனிமேல் இந்தியாவை பாரத் என்று யாரும் அழைக்கக்கூடாது, இந்தியா என்றுதான் அழைக்க வேண்டும், இந்தியா என்று அழைக்கக்கூடாது, பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று இதுவரை இருந்து வருகிற இந்தியா என்ற பெயரை அடியோடு நீக்குவதென்று அவர்கள் அந்த பிரகடனத்தினுடைய முதல் பாராவிலேயே சொல்லியிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இந்தியும் சமஸ்கிருதமும் தான் இந்தியாவிலே தேசிய மொழிகளாக, ஆட்சி மொழிகளாக ஆக்கப்பட வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்திய உபகண்டத்தினுடைய தலைநகரை டெல்லியிலிருந்து மாற்றி வாரணாசியைத்தான் இந்த உபகண்டத்தினுடைய தலைநகராக ஆக்க வேண்டும் என்று அதையும் அந்த பிரகடனத்திலே தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு மமதை இருந்தால் 100 ஆண்டுகளாக இந்தியா என்று அழைக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பை அதை பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று சொல்வதும், தலைநகரை மாற்ற வேண்டும் என்று சொல்வதும், முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கப்பட மாட்டாது என்று சொல்வதும், மதச்சார்பின்மை என்ற கொள்கையை முழுமையாக நிராகரிப்பது என்பதும், இப்பொழுது அதனை ஒட்டி அந்த RSS அமைப்பில் மதச்சார்பின்மை, சோசியலிசம் இந்த வார்த்தைகள் எல்லாம் அரசியல் சட்டத்தினுடைய முகப்புறையிலோ வேறு எந்த இடத்திலோ இடம்பெறக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த சக்திகள் தமிழ்நாட்டிலே காலூன்ற முனைகின்றன. பாரதிய ஜனதா கட்சி என்ற
குடைபிடித்துக் கொண்டு உள்ளே நுழைய பார்க்கிறார்கள். நான் நாடாளுமன்றத்திலேயே அமித்ஷா உட்கார்ந்திருக்கும் போதே அங்கே இந்தி வெறியிலே ஒருவர் பேசிக் கொண்டிருந்த போது நான் எழுந்து சொன்னேன், இந்தியை ஒருபோதும் தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்க மாட்டோம். ரத்தம் சிந்தி ஒரு மொழி புரட்சியை நடத்தி லட்சக்கணக்கான தோழர்கள் தியாகம் செய்து இந்தியை வரவழையாமல் இருமொழி திட்டத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்து இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் நீங்கள் உள்ளே வர முடியாது என்று நான் சொன்னேன். அதை மறுத்து இந்தியிலே அவர் அந்த உறுப்பினர் பேசினார். உன்னுடைய இந்தி குதிரைக்காரன் பாஷை எனக்கு புரியவில்லை, அதனுடைய அர்த்தமும் தெரியாது. எங்கள் செந்தமிழ் மொழியினுடைய முழக்கத்தை கேட்கிறாயா? எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி தனை பட்டாளம் கூட்டி வரும். அற்பம் என்போம் அந்த இந்தி தனை கண்ணம் கிளிபட நேரும், கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தொடர்ந்து ஆங்கிலத்திலே நான் இந்தியை ஒருபோதும் தமிழகம் ஏற்காதென்றேன். இப்பொழுது மராட்டியம் தீர்மானித்து விட்டது. மகாராஷ்டிரம் அங்கே சிவசேனாவும் நிர்மான் சேனா அந்த குடும்பத்திலிருந்து பிரிந்து போய் தனி அமைப்பை அமைக்கிறாரே அவரும் 2 பேரும் சேர்ந்து அங்கே மகாராஷ்டிரத்திலே இந்தி கூடாது என்ற பேரணியை நடத்த இருக்கிறார்கள்.